ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். எல்லாருமே கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாயும் சந்தோஷமாயும் இருப்பீங்க அப்படி என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு என்ன காரியத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வில மிக முக்கியமாக இருக்க வேண்டிய குணாதிசயம் என்றதை விட ஒரு கிறிஸ்தவனுடைய முதுகெலும்பாகிய பரிசுத்த வாழ்வை குறித்துதான் உங்களோடு கூட மிகச் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள போறேன். கர்த்தர் நல்லவர், எங்களுக்கு அவர் உதவி செய்வார். ஏனென்று சொன்னால், தொழில்நுட்பம் அதிவேகமாக வளர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்துல நானும் நீங்களும் எங்களுடைய பரிசுத்த வாழ்வை காத்து கொள்ளுகிறது என்பது மிக மிக கடினம். ஆனாலும் கூட நாங்கள் மரண பரியந்தம் பரிசுத்த வாழ்விலே நிலைத்திருக்கும்படியாக தேவனாலே அழைக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் என்பதை நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஏனென்று சொன்னால், பிசாசு தந்திரோபாயமாக அதி தீவிரமாக கிறிஸ்தவுடைய அந்தரங்க வாழ்விலே பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்தி குற்ற மனச்சாட்சியை விதைத்து அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவில் பெரிய விரிசலை ஏற்படுத்தி விடுகிறான். ஆகவேதான் நாங்கள் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக, மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேணும். ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். அப்போ நம்முடைய கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் ஒருவர் தான் பரிசுத்தர் என்ற நாமத்திற்கு சொந்தக்காரர். அவரை விட வேறு யாருமே பரிசுத்தவான் கிடையாது. அவர் பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்டர் என்று கூட என்னுடைய சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தான் நாங்கள் அவருடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நாங்களும் அவருடைய சாயலை, குணாதிசயங்களை நாங்கள் இருக்கிற, போகிற, வருகிற, வேலை செய்கிற இடத்துல வெளிப்படுத்த வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதை விட எங்களுடைய சிந்தையில நாங்கள் தனியே இருக்கிற பொழுது எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் கவனமாக காத்துக்கொள்ள வேணும். ஏன்னு சொல்லிச்சுன்னா, தனியே இருக்கிற பொழுதுதான் பிசாசு எங்களை எப்படி விழுத்தலாம் என்று சொல்லி வகை பார்த்து கொண்டே இருப்பான். தொலைபேசியை கொண்டு, இன்னும் பக்கத்தில் இருக்கிற உறவுகளை வைத்து, அல்லது போனா எதையாவது பாவித்து எங்களுடைய பரிசுத்த வாழ்விலே பெரிய ஒரு குலைச்சலை ஏற்படுத்துவதற்கு அவன் வகை பார்த்து கொண்டிருப்பான். ஆகவே நாங்கள் தனியாக இருக்கிற பொழுது நாம் கவனமாக இருக்க வேணும். வேலை செய்கிற இடத்துல, தனி அறையில, சபையில, சமூகத்துக்குள்ள, நட்பு வட்டாரங்களுக்கு எல்லாம் நாங்கள் பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுக்குள்ளாக இருக்க வேணும். எங்களுடைய சிந்தையில, எங்களுடைய கண்ணில, எங்களுடைய வார்த்தையில, எங்களுடைய கையின் கிரியையில எல்லாமே பரிசுத்தம் விளங்க வேணும், பரிசுத்தம் தெரிய வேணும். ஆகவேதான் மிக கவனமாயிருங்க. பரிசுத்தம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேணும். நாங்க தேவனுக்கேற்ற பரிசுத்தத்தை நாங்கள் சிநேகிப்போமானால் கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நானும் நீங்களும் சும்மா இருக்க முடியும். ஸோ எங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் அனுதினமும் அவரோடு கூட நாங்கள் நடக்க வேண்டியது மிக மிக அவசியம். அவரோடு கூட நடக்கிறதுன்னா காலையும் மாலையும் என்பது எங்களுடைய ஜெப நேரத்துல நாங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்க வேணும். வேதத்தை வாஞ்சியோட வாசிக்க வேணும். கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்கணும். இந்த காரியத்தை எல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே காத்துக்கொள்றப்போ நாங்கள் எங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஓட முடியும். உண்மையிலே தான் நாங்கள் எதுக்காக எல்லாம் எங்களுடைய பரிசுத்த வாழ்வை இழக்கிறோமோ, கடைசியில அதால எந்த ஒரு பிரயோசனமே எங்களுடைய வாழ்வில கிடைக்காது. நாங்கள் பரிசுத்தத்துக்காக எதையெல்லாம் இழக்கிறோமோ அதை விட இரட்டத்தனையா கர்த்தர் எதிர்காலத்துல எங்களுக்கு கொடுக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். எங்களை உயர்த்துகிறதுக்கு அவர் போதுமானவர். எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவர். ஆகவேதான் அவர் கேட்ட பரிசுத்தத்தை நானும் நீங்களும் வாஞ்சிப்போம், சிநேகிப்போம், பரிசுத்த வாழ்வில உண்மை உள்ளவர்களாக இருப்போம். நாங்கள் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுப்போம். என்னுடைய கண்ணினால, என்னுடைய வாயின் வார்த்தையினால, இந்த கையினால நான் எந்த ஒரு பரிசுத்த குலைச்சலுக்கும் இடம் கொடுக்க போறதில்லை. பரிசுத்த குலைச்சலுக்கு ஏற்ற காரியத்தை நான் செய்ய போறதில்லை அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு தீர்மானத்தை எடுப்போம். பரிசுத்தமாய் வாழுவோம். கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையை வாழுவோம். தேவ சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவோம். அது எப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், புறக்கணிப்புகள், நிந்தனைகள், வேதனைகள், ஒடுக்கப்பட்ட நிலைகள் வந்தாலுமே நாங்கள் பரிசுத்த வாழ்விலே நாங்கள் நிலை குறைந்து போகாதபடிக்கு நாங்கள் தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக இருப்போம்னு சொல்லிட்டு நான் உண்மையா என்னுடைய அனுபவம் தான். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நானும் நீங்களும் சும்மா இருக்க முடியும். தொடர்ந்து எந்த சூழ்நிலையிலும் நீங்க உங்க பரிசுத்தத்தை விட்டு கொடுக்காதீங்க. எந்த சூழ்நிலையிலும் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. வேதம் என்ன சொல்லுது, நான் இந்த காரியத்தை செய்யலாமா, இப்படி நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி முதலாவது வேதத்தோட கம்பேர் பண்ணி சத்தியத்தோட ஒப்பிட்டு பார்த்து தீர்மானங்கள் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.